கேக்குதம்மா. ஓகே. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். வா ஆ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே, டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள நம் அனைவரின் பெற்றோர்களின் அன்பால் இணைந்து, அருள் அன்னையர்களின் அருளால் நிறைந்து, அருள் தந்தை அவர்களின் அறிவாலும் ஆற்றலாலும் கரைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய குடும்ப உறவுகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக கூறி சிந்தனையை தொடங்குவோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்துக் கொண்டு அவ்வறிவை நம்மை வழிநடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். மேலும் வரவேற்புரை நல்கிய ரஞ்சினி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம். தவம் ஆழமான தவத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்த அருள்ஜி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துறை நன்றி உரை கூற இருக்கும் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து கூற இருக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்து, நன்றிகளையும் தெரிவித்து உரையை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். சிந்தனை தலைப்பு நல்லதொரு குடும்பம். நல்லதொரு குடும்பம். குடும்பம் ஒரு கதம்பம். இது குறும்படத்தில் கூறப்பட்ட கூற்று. பல வண்ணங்கள், வாசனைகள் உள்ள மலர்களை இணைத்தால் அது கதம்பம். அதுபோல பல எண்ணங்கள், சிந்தனைகள் உள்ள உறவுகளை இணைக்கும் குடும்பமும் ஒரு கதம்பம்தான். உறவுகளின் தொகுப்பாய் உருவெடுத்ததுதான் குடும்பம். தாத்தா, பாட்டி, தந்தை, தாய், தமையன், தம்பி, தமக்கை, தங்கை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, மாமா, மாமி, மகன், மகள், மருமகன், மருமகள், பேரன், பேத்தி என ஆலமரமாய் ஆயிரம் ஆயிரம் விழுதுகள்தான் குடும்பம். உறவுகள் கூடி வாழ்வதுதான் குடும்பம். கொடு இன்பம்தான் குடும்பம். ஒருவருக்கு ஒருவர் இன்பத்தை கொடுத்து கூட்டு குடும்பமாக கூடி வாழ்ந்ததுதான் அந்த காலத்து குடும்பம். இன்று சுருங்கிவிட்டது காலத்தின் கட்டாயம். சிறிய குடும்பமோ பெரிய குடும்பமோ அது நல்லதொரு குடும்பமாக திகழ வேதாத்திரியம் கூறும் வழிமுறைகளை சிந்திப்போம். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது திரைப்பாடலின் ஒரு வரி. சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். சுவாமிஜியும் வாழ்க்கை கலையை கற்கும் கலாசாலை குடும்பம் என்பார்கள். குடும்பத்திலேயே பல கலைகளையும் கற்றுக்கொள்ளலாம். கடவுள் தன்மை, வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், ஞானம் அனைத்தையும் குடும்பத்திலேயே கற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தில் ஞானம் பெற முடியாவிட்டால் வேறு எங்குமே பெற முடியாது. குடும்பத்தை புறக்கணித்து பெரும் ஞானமும் முழுமையான ஞானமாக கூட இருக்க முடியாது. ஒருவர் ஞானம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது என்றுதான் அர்த்தம். குடும்பம் ஒரு கோவில் என்றும் கூறுவார்கள். அமைதி காக்கும் குடும்பத்திற்கு நான் அர்ச்சகராய் வருவேன் என்று அருள் தந்தை அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அர்ச்சகர் தரும் மிக முக்கியமான மந்திரம் அல்லது குறும்படத்தில் கூறப்பட்டது போல ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அதாவது விட்டு கொடுத்தல், பொறுமை, தியாகம். இன்னும் என்னென்ன மந்திரங்கள் அல்லது மலர்கள் மூலம் அருள் தந்தை அவர்கள், அதாவது அருள் தந்தை என்ற குரு நமக்கு தருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன் குடும்ப அமைப்பு எப்பொழுது தோன்றியது, எவ்வாறு வளர்ச்சி பெற்று இன்றைய குடும்ப அமைப்பாக திகழ்கிறது என்ற வரலாற்று உண்மையை பார்ப்போம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதனுக்கு குடும்பம் இல்லை. தென்னிந்தியாவில் மனித இனம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக வரும் கொடிய விலங்குகளிடம் இருந்து தற்காத்து கொள்ள மனிதனும் கூட்டம் கூட்டமாக வாழத் தொடங்கினான்.
அப்படி கூடி வாழும் சிந்தனையில் இருந்துதான் குடும்பம் பிறந்தது. ஆனால் அந்த குடும்ப அமைப்பு இன்று இருக்கும் வடிவத்தை வந்து அடைய நீண்ட காலம் ஆனது. ஆரம்பத்தில் வேட்டையாடி வாழ்ந்து நாடோடியாக திரிந்து பின் வேளாண்மை செய்ய கற்றுக்கொண்டதும் ஒரே இடமாக இல்லம் அமைத்து குடும்பமாக வாழ மனிதர்கள் பழகினார்கள். அத்தகைய குடும்ப உறவுகளிலேயே மிகவும் மதிப்பு உடையதும் புனிதம் உடையதுமான உறவு கணவன் மனைவி உறவு. இருமனம் இணையும் திருமணம். திருமணத்திற்கு பின் ஒரு பெண்ணும் ஆணும் கணவன் மனைவி என்று அழைக்கப்படுகிறோம். உடலில் எந்த பகுதியில் அடிபட்டாலும் கலங்குவதும் கண்ணீர் விடுவதும் கண்கள்தான். அதே போல மனைவிக்கு வரும் எந்த துன்பத்தையும் தான் ஏற்று அவளுக்காக தானும் கலங்கி அவளை தன் கண்களைப் போல காப்பதால் கணவன் என்ற பெயர் அந்த ஆண்மகனுக்கு ஏற்பட்டது. கணவன் வீட்டுக்கு வந்த அந்த பெண்ணுக்கு மனைவி என்று பெயர். அந்த வீட்டை, அதாவது மனையை தன்னுடைய அறிவால் ஆற்றலால் விளங்க செய்வதால் அவளுக்கு மனைவி என்று பெயர். அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்? வள்ளுவர் கூறுகிறார், உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அதாவது உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏன்னா உடம்பை விட்டு உயிர் தனித்து இயங்காது, உயிர் இல்லாமல் உடம்பும் தனித்து இயங்காது. சுவாமிஜி அவர்களும் பேரின்ப கழிப்பு பாடல்ல இறைவனை பற்றி கூறும்போது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னி உள்ளான் என்பார்கள். அதே உதாரணத்தை சுவாமிஜி கணவன் மனைவி உறவுக்கும் கொடுப்பாங்க. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பாவாய் நூலாய் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெசவு தொழில சுவாமிஜி ஈடுபட்டதுனால அந்த பாவு, அந்த நேர் இழை, ஆண்டாளுடைய அந்த நேர் இழையர் என்ற வார்த்தையும் சுவாமிஜி பயன்படுத்துவாங்க. அந்த நேர் இழை இல்லாட்டினா அந்த ஊடு இழை சிறப்பாக அமையாது. அதுபோல கணவன் மனைவி உறவு பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை துணையை பற்றி சில குறைகள் இருக்கும். ஆனால் அவ்வாறு குறைபட தேவையில்லை என்று சுவாமிஜி சொல்வாங்க. அவர்களுடைய அடி மனமே அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. அவர்களுக்கு வாழ்நாளில் என்ன என்ன இன்ப துன்பம் வர வேண்டுமோ அதற்கு சரி பங்கு ஏற்க ஒரே ஒருவரால் தான் முடியும். அந்த ஒருவரை அவரவர் கருமைய பதிவுகளே தேர்ந்தெடுக்க அது பல பேர் மனதில் பிரதிபலித்து மற்றவர்கள் வெறும் கருவிகளாக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கின்றனர். இந்த உண்மை தெரிந்து வாழும்போது அவர்கள் ஏற்கும் குடும்ப வாழ்வு நல்லதொரு குடும்பமாக திகழும். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் ஆதாரமாகவும் அமைத்துக் கொள்ளும் உறவுதான் கணவன் மனைவி உறவு. ஒருவருக்கு ஒருவர் தனக்குத்தான் பாத்தியம் என்பதால் அது தாம்பத்தியம். தம்பதி என்ற பெயரும் அவர்களுக்கு உண்டு. தம்மில் பாதி தம்பதி. இறை எப்படி தன்னில் பாதியை சக்திக்கு அளித்து அர்த்தநாரி என்ற பெயர் பெற்றதோ அதுபோல தம்மில் பாதி தம்பதி. அவர்கள் செய்த வினையின் பயனாக இறை தர பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பெற்றோர்கள் ஆகிறார்கள். இதில் தந்தை விதையை தருகிறான், வித்து சக்தியை தருகிறான், தாய் அதை தாங்குகிறாள். தன்னை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய். அவர்களுக்கு பிறக்கும் மகனோ மகளோ, மகன் என்றால் மகன் என்பதற்கு அர்த்தம் மனதை அடக்க தெரிந்தவன், மகள் என்றால் மனதை அடக்க தெரிந்தவள். அதாவது மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தெரிந்தவன் மகன், மகள் என்று சுவாமி சித்பவானந்த விளக்கம் கூறுவார்கள். ஆனால் அந்த மனம் எப்படி இருக்கிறது, எவ்வாறு செயல்படுகிறது என்று அதை விளக்கமாக எடுத்து கூறியவர் நமது அருள் தந்தை அவர்கள்தான். இனிமே பார்க்கும் பொழுது அந்த உறவுல, குடும்ப உறவுகள்ல வரக்கூடிய பெண்களை பற்றி சுவாமிஜி சொல்லுவாங்க. பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண் இனத்தின் அன்பளிப்பே என உணர்ந்து பெண்களை எந்த குடும்பம் மதித்து போற்றுகிறதோ அது நல்லதொரு குடும்பமாக அமையும். தங்கள் மகள் வேறு வீட்டுக்கு மருமகளாக சென்று விட்டாள். தங்கள் மகனுக்கு மனைவியாக வந்த பெண்ணை மருமகளாக எப்பொழுது நடத்துகிறார்களோ அப்பொழுது அது நல்ல குடும்பமாக அமையும்.
மருவி வந்த மகள்தான் மருமகள் என்று சுவாமிஜி சிறப்பித்து கூறுவார்கள். நாமும் அறிந்திருக்கிறோம். ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை நின்று இன்ப துன்பங்களில் பங்கு ஏற்று உயிர் தூய்மை பெற்று வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு துணையாக வந்த உறவுதான் கணவன் மனைவி உறவு. இதை வாழ்க்கை துணை நலம் என்று வள்ளுவர் சிறப்பித்து கூறுவார். அதன்படி நடக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பமாக அமையும். இதை கூறும் பொழுது ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. சுவாமிஜியிடம் ஒரு அன்பர் கேட்டாராம். அதாவது ஆண்கள்ல தான் பலரும் துறவுக்கு வந்திருக்காங்க. பெண்கள்ல ஏதோ ஒரே ஒரு அவ்வையும் காரைக்கால் அம்மையார் தானே இருக்கிறாங்க. அதனால ஆண்களுக்கு தானே ஆன்மீக அறிவு அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப சுவாமிஜி சிரிச்சுட்டே துறவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவரும் எல்லாவற்றையும் விட்டு விடுவதுதான் துறவு அப்படின்னு பதில் சொன்னாராம். அப்ப சுவாமிஜி கேட்டாங்களாம், நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னுட்டு. கேட்டுட்டு நான் 2 கல்யாணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். அந்த அன்பரும் ஆமா நான் திருமணம் ஆனவன் தான் அப்படின்னு சொன்னாராம். நீங்க உங்க மாமனார் வீட்டுல இருக்கிறீங்களா அல்லது உங்க மனைவி உங்க வீட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் சுவாமிஜி. மனைவி எங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அன்பர் பதில் சொன்னாராம். அப்ப சுவாமிஜி, நீங்க யாரையும் விட்டுட்டு எங்கும் செல்லல. ஆனா உங்க மனைவி தான் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. இங்க நீங்க துறந்தவரா அல்லது உங்கள் மனைவி துறந்தவரா அப்படின்னு கேட்டாராம். அந்த அன்பருக்கு பதிலே சொல்ல முடியவில்லையாம். அப்படி எல்லாவற்றையும் துறந்து வரும் பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சுவாமிஜி இந்த சம்பவத்து மூலம் உணர்த்தியிருக்காங்க. அப்படி எந்த குடும்பம் பெண்களை மதிக்குதோ அந்த குடும்பம் தான் நல்லதொரு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்வை அற வாழ்வை மேற்கொண்டவர்கள் தான் நம்முடைய அருள் அன்னையர்களும் லோகாம்பாள் அம்மாவும் லக்ஷ்மி அம்மாவும் அருள் தந்தை அவர்களும். வறுமையிலும் வளமையிலும் ஒன்றிணைந்து வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. அன்பிலே தோய்ந்து அன்பிலே நனைந்து அன்பிலே தவழ்ந்து வாழ்ந்த தெய்வீக வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை. உறவுகளையும் நட்புகளையும் மதித்து போற்றிய உன்னத வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை. நல்லதொரு குடும்ப வாழ்வை வாழ்ந்து காட்டி நம்மையும் வழி நடத்த சுவாமிஜி தந்த பாடங்கள் தான் நம்முடைய குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை. அது பற்றி விரிவாக நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இதுல ஒரு கருத்து இருக்கும். அதாவது கணவன் மனைவி உறவுல மனைவி மதிக்கல அப்படின்னு சில பேரு கணவர்கள் வருந்துவாங்க. மணந்த கணவர் பொறுப்பா என்ன மதிக்கல அப்படின்னு சில பெண்களும் ஏங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இன்ப வாழ்வு மலரணும் அப்படின்னாக்க நிறை மனதோடு அன்புக்கோடு உன்னுடைய வாழ்க்கை துணை செய்ததெல்லாம் நினைச்சு பாருங்க, நன்றி கூறுங்க, வாழ்த்துங்க, மனசு நிறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 100 நன்மைகள் வாழ்க்கை துணையிடம் பெற்றுறோம். ஒரு 10 குறைகள் தான் இருக்கும். அதுக்கு விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு சுவாமிஜி கேட்பாங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழும்போது அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பமாக அமையும். ஏன்னா குடும்பம்ங்கிறது அன்பு ஊற்று. அத ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் இன்ப ஊற்று பெருகணும் அப்படின்னாக்க வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். அப்படி காட்டணும் அப்படின்னா நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் பேருக்கு எதெல்லாம் வேணும்? கணவன் மனைவி இடையே வாழ்த்து, இன்முகம், பொறுமை, தியாகம், பெருந்தகைமை எல்லாம் வேணும். இன்னுமே அருள் தந்தை தந்த மந்திர வார்த்தைகள், அதாவது அர்ச்சகர்னு சுவாமிஜி நம்மள சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அர்ச்சகர் மந்திரம் ஓதுவாங்க இல்லைங்களா? அல்லது மலர்கள், ஏன்னா குடும்பம் ஒரு கதம்பம்னு பார்த்ததுனால மந்திர வார்த்தைகள் அல்லது மலர்கள். மேலும் என்ன என்ன அப்படிங்கிறத சுருக்கமா பார்ப்போம். சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், நல்ல உடல் நலம், மனவளம், செல்வ வளம், பணிவு, கனிவு, துணிவு. ஏற்கனவே நம்ம பார்த்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். அதாவது ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன், டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இன்னுமே சொல்லுவாங்க சுவாமிஜி, 3 கூடாது. டோன்ட் கமெண்ட், டோன்ட் டிமாண்ட். அதாவது குறை கூறக்கூடாது, கட்டளையிடுதல் கூடாது, வற்புறுத்தல் கூடாது. நல்ல கருத்தே ஆனாலும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை வற்புறுத்தக்கூடாதுன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க.
இது 3ம் அது அது தவிர இன்னும் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. எதிர்பார்த்தல் கூடாது, சினம் கூடாது, தன்முனைப்பு இல்லாம இருக்கணும். ஸோ இது மாரி இருந்தது அப்படின்னாக்க, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லதொரு குடும்பமாக திகழும். அப்போ குடும்பத்துல நெறைய சொல்லுவாங்க சுவாமிஜி. அமைதியின விரும்பணும், தேடணும், அதற்காக முயற்சி செய்யணும், அத பெறணும், அத அனுபோகம் செய்யணும், அதனுடைய பயன அனுபவிக்கணும், உயர்வடையணும். அந்த அமைதியையும், இனிமையும் சுற்றி உள்ளவர்களிடமும் சமுதாய அளவிலயும் பரவ விடணும். அதுதான் வாழ்வின் நோக்கமாகிய வீடு பேறு அடைவதற்கு உதவி செய்யும். அதுக்கு தானே பிறவி எடுத்திருக்கிறோம். அதுக்கு தானே இல்வாழ்வு. ஸோ அத மதித்து வாழ வேண்டும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்ப துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு ஆன்மா பேரின்பத்தில் திளைப்பத வீடு பேறுன்னு சொல்லுவாங்க. வீடு பெற நில் அப்படின்னா அவை மூதாட்டியும் சொல்லுவாங்க. வீடு பேறு அப்படிங்கிற அந்த பேரின்பத்தை அடையும் இடமே நம் வீடும். அதனால்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் ஆழ்ந்த அர்த்தத்தோடு நாம் வசிக்கும் வீட்டை கூட வீடுன்னு சொன்னாங்க. இன்னும் குடும்பத்த வீணைன்னு கூட சொல்லுவாங்க. குடும்ப வீணையின் ஆதார சுருதி அன்றும் இன்றும் என்றும் அன்புதான். வீணையோட நரம்பு விலகி இருந்தா கூட இனிய இசையை தருவது போல கணவன் மனைவி மற்ற மற்ற உறவுகளோட கருத்து வேறுபாடு இருந்தா கூட மனம் விட்டு பேசினா அது மறைஞ்சு குடும்ப வீணை அன்பு அமைதி என்ற இனிய இசைய எழுப்பும். ஸோ அந்த வீட்ல குடும்பத்துல வாழக்கூடிய கணவனும் சரி, மனைவியும் சரி, மற்ற மற்ற உறவுகளும் சரி, அருள் தந்தை வேதாத்திரிய காட்டிய வழியில பயிற்சி செஞ்சு தனி மனித அமைதி, குடும்ப அமைதி காத்து வாழும்போது வேதாத்திரிய ஸ்கை குடும்பங்கள் நல்லதொரு குடும்பங்களாக, பல்கலைக்கழகமாக, கலாசாலையாக திகழும்போது அதை பார்த்து மற்ற குடும்பங்களும் பயிற்சி செய்வார்கள் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.